இருக்கின்றார் சதாசிவர். கைலாசத்திலிருந்து இங்கே வந்து நலமானவர் சதாசிவர். உமையம்மை காண, அதாவது சதாசிவர் 5 தொழில்களும் செய்கின்றார். 5 தொழிலையும் செய்கிறதா நடராஜனுடைய குறிப்பு. உமையம்மை காண, அம்பாள் காணும்படியாக அவர் ஆடுகின்றாராம். தேங்கமழும் அவர்கிட்டடி திங்கள் கங்கை ஏனெல்லாம் தமிழக்கூடிய அந்த இதழ்களை உடைய அதை அணிந்திருக்கின்றார். திங்கள் கங்கை அந்த ஜடாமடியில் அணிந்திருக்கிறார். திங்களையும் அணிந்திருக்கிறார், பிறைத்தந்திரனையும். அதே மாதிரி கங்கையும் அணிந்திருக்கின்றார். திகழ் அரவம் பாம்பையும் அணிந்திருக்கின்றார். இந்த பாம்புன்னு சொல்லும்போது விஷம்னா துன்பம். அதே மாதிரி திங்கள்னு சொன்னால் சந்திரன் சொன்னால் அமிர்தம்னா இன்பம். இன்பத்தையும் துன்பத்தையும் ரெண்டுக்கும் பகை, ஆனால் ஒன்றாக இன்பத்தை விரும்பக்கூடாது, துன்பத்தை வெறுக்கக்கூடாது. இரண்டையும் சமமாக பார்க்கக்கூடியது தான் ஞான நிலை. திருவள்ளுவரே சொல்லியிருக்கின்றார், இன்பம் விளையான் இடும்பை இடும் இயல்பு என்பான் துன்பம் உறுதல் இல்லன். திருவள்ளுவர் இந்த இடத்துல அழகாக சொல்றார். இன்பம் விளையான், இன்பத்தை விரும்ப மாட்டான். இடும்பை இயல்பு என்பான், துன்பம் வந்ததுன்னா அது வரும் அப்படின்னு அலட்சியமாக. துன்பம் உறுதல் இல்லன், அந்த ஞான நிலையில் இருக்கிறவங்களுக்கு துன்பங்கிறதே கிடையாது. அப்படிப்பட்டவனுக்கு துன்பம் வந்ததுன்னா அது துன்பப்பட்டு போயிடுமா. அப்போ ஞானிகள் என்ன செய்வாங்கன்னா துன்பத்துக்கு துன்பத்தை கொடுப்பார்களாம். அதையும் திருவள்ளுவர் சொல்றார், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படார் அப்படின்னு சொல்றார். துன்பத்துக்கே துன்பத்தை கொடுப்பவர்கள். அதனால இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்க வேண்டும். அதுதான் ஜடாமடியில் இருக்கின்ற இந்த பாம்பும் அந்த சந்திரனும். திகழ் அரபம் வளர்சடை மேல் சேர வைத்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைத்திருக்கின்றார். நீங்கரும் பவத்தொடர்ச்சி, நீங்காமல் தொடர்ந்து வருகின்ற பவம்னா துன்பம். துன்பங்கிறது பிறவி துன்பம். இந்த உடம்புக்கு ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது, ஆனால் உயிருக்கு ஒரே ஒரு நோய் தான், பிறவிங்கிற ஒரே ஒரு நோய் தான். அந்த துன்பம் போகணும், தொடர்ந்து வருது. எத்தனையோ பிறவிகள் எடுத்து அந்த பிறவிகளை நாம் செய்த புண்ணியத்தினால இந்த மனித பிறவிக்கு வந்திருக்கின்றோம். மனித பிறவிக்கு வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லாமல் கடவுள் உண்டு அப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு வந்து, இந்த கடவுள் உண்டுங்கிற கொள்கையிலையும் சைவ சித்தாந்தங்கிறது தான் சித்தத்தினுடைய அந்தம். அப்படிப்பட்ட ஒரு மேல் நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா பல பிறவிகளில் நாம் செய்த புண்ணியம். அதனால் பவர் தொடர்ச்சி. நீங்கள் நடராஜ பெருமான் எதற்காக நடனம் ஆடுகிறான்னா இந்த பிறவி வரக்கூடாது, பிறவி துன்பம் வரக்கூடாது. இந்த பிறவிங்கிறது என்னன்னா நரகலோகம், பூகலோகம், தேவலோகம். தேவலோகத்தில் சிற்றின்பம் தான். பிறவி இல்லைன்னு சொல்லிட்டாக்கா சிவலோகத்துக்கு போயிடலாம். சிவலோகம்ங்கிறது பேரின்பம், தெவிட்டாத இன்பம். அதுதான் நடராஜ பெருமான் நடனம் ஆடுறது எதுக்காகனா தரிசிக்க முக்தி. அவரை தரிசனம் பண்ணாலே சிவலோகத்துக்கு போயிடலாம். இந்த பிறவி துன்பத்திலிருந்து நாம் விடுபட்டு விடலாம். அதனால் தொடர்ச்சி நீங்க மன்றுள். தன்னை யார் தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பிறவி நோய் கிடையாது, நீங்கிவிடும். அதற்காக தான் அவர் நடனம் ஆடுகிறார் என்றார். நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும். தேவர்கள் எல்லாரும் வணங்குகிற மாதிரி எல்லா தேவர்களுக்கும் தேவனாக இவர் இருக்கின்றார். நிறுத்தம் செய்யும் பூங்கமல மலர்த்தாள்கள். அப்படியே தாமரைப்பூ போல இருக்கின்ற மலர் போன்று இருக்கின்ற அந்த தாள்கள் சிரத்தின் மேலும் குந்தியிலும் வரவையும். அப்படியே தலைக்கு மேலே அந்த நடராஜ பெருமானுடைய திருவடியை நான் வைத்திருக்கிறேன், குந்தியிலும் நான் வைத்திருக்கின்றேன். உற வணங்கி போற்றல் செய்வான். அப்படிப்பட்ட நடராஜ பெருமானை நாம் போற்றல் செய்வோம் என்று கூறுகின்றார். அது சிவகாமியன். பரந்தபரா பறையாடி, அதாவது ஒரு கடவுள் வழிபாடு தான், பரம்பொருள் ஒன்று தான். அந்த பரம்பொருள் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. உருவமா அருவமா உருவாருவமானு விளக்கி சொல்லவே முடியாது. இங்கண் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கண் இருந்ததென்று உந்திய பெற அறியும் அறிவு அது அன்று உந்தி. இந்த சிற்றறிவினாலே அதை அறிய முடியாது. அதை ஞான பேரறிவு ஞானத்தினால் தான் உணர முடியும். அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் பராசக்தி பிரியாமல் இருக்கின்றது.
பரம்பொருளும் பராசக்தியும் இணை பிரியாமல் இருக்கின்றது. எப்படி ஒரு காந்தமும் காந்த சக்தியும் இருக்கின்றதோ, பிரியாமல் இருக்கின்றதோ, அதுபோல அப்படியேப்பட்ட அந்த பரம்பொருள், அந்த பரம்பொருளோட பரசிவம்னு சொல்கிறோம். பரம்பொருளை அந்த பரசிவம் பராசக்தி ரெண்டும் இணை பிரியாமல் பரம்பொருளும் பராசக்தியும் இருக்கு. அது மேல் லெவல். ஒரு 4500 வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ணுறோம்ல டிரான்ஸ்ஃபார்மரில், ஸ்டெப் டவுன் பண்ணி வீட்டில் விட்டாக்கா ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, ஃப்ரிட்ஜு எல்லாம் வேலை செய்யுது. 4500 வோல்டேஜ் அப்படியே விட்டால் என்ன ஆகும்? எல்லாம் வீணாக போயிடும். அவ்வளோ பெரிய பவர் தேவையில்லை, என்ன குறைஞ்ச பவர் தான் நமக்கு தேவை. அதனால் என்ன பண்ணுன்னா அந்த பராசக்திங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் டவுன் ஆகுதான். பராசக்திங்கிறது பரைசக்தி ஆகி அப்புறம் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, அருசக்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் டவுன் ஆகி வருதான். அதுதான் சொல்கிறாருங்க. பரந்த பரந்த எங்கும் நிறைஞ்சி இருக்கின்ற பரந்த அந்த பராசக்தி பரைசக்தியாக வருது. அப்புறம் அது ஆதிசக்தியாக வருதான். பறை ஆதி பரணதிச்சை, இந்த பரம்பொருள்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்து கொண்டு இருக்கின்றது. அந்த பரணதிச்சை அப்படின்னு என்னன்னா, அந்த பரம்பொருள் விரும்புகின்றதான். என்ன விரும்புதுன்னு சொன்னால், இந்த உயிர்கள் எல்லாம் துன்பத்திலிருந்து விடுபடணும்னு விரும்புதான் அந்த பரம்பொருள். அது விரும்புறதுனால இந்த சக்தி இருக்க இச்சாசக்தியாக மாறுதான். இச்சாசக்தியாக மாறுது. ஏன் அது இச்சாசக்தியாக மாறுது அப்படின்னா, இந்த உயிர்கள் எல்லாம் துன்பத்திலிருந்து விலக வேண்டும்னு அந்த பரம்பொருள் விரும்புகின்றது. அதனால அது இச்சாசக்தியாக. அப்போ இந்த அம்பாள் தான் என்ன பண்ணுறா, இந்த உயிர்களை கடை தேற்றுவதற்காக வர மேலேருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரா. பரணதிச்சை பரஞான, அந்த மேலான ஞானம். இச்சாசக்திங்கிறது ஞானசக்தியாக மாறுறா. ஏன்னா எல்லாத்தையும் படைக்கணும்னா அதுக்கு ஞானம் இருக்கணும்ல. ஆசை வந்துருச்சு, அது இச்சாசக்தி ஆயிடுறா. அந்த பரம்பொருளுடைய ஞானம் அவளுக்கு வருகிறது. எல்லாத்தையும் படைக்கணும் அப்படிங்கிற ஞானம் வருது. அதான் பரஞானம். அந்த ஞானம் வந்தவுடனே எல்லாத்தையும் படைக்காங்க. கிரியாசக்தியா, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இந்த 6 நல்லா பார்த்தீங்க. இச்சாசக்திக்கு அப்புறம் தான் ஞானசக்தி, ஞானசக்திக்கு அப்புறம் தான் கிரியாசக்தி. முதல்ல ஆசை வருது, உயிரெல்லாம் காப்பாற்றணும்னு ஆசை வந்தோன்னா எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு ஞானம் வேணும். ஞானம் வருது, அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறான். அப்போ கிரியாசக்தியாக வரா. அதான் பராபரை ஆதி பரணதித்தை பரஞான கிரியை பரபோக ரூபம். மேலான போகம் ரூபம், எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ரூபம். தரும் கருணை உருவாகி, கருணை உருவாகி விசுத்தா சுத்த. விசுத்தம்னா அறிவு, அசுத்தம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கிறது. அசுத்தம் சுத்தம் சொன்னோம் இல்லையா, விசுத்தம் அசுத்தம் அப்படிங்க. விசுத்தா சுத்தம்னா விசுத்தமாகவும் இருக்குது, சுத்தமாகவும் இருக்குது, சுத்தம் இல்லாமல் இருக்குங்கிற மாதிரி. விசுத்தா சுத்த தனுகரண புவன போகங்கள். தனுனா உடம்பு, கரணம் உள்ளுக்குள்ளே இல்லையா, வெளிப்புற கரணம், அந்த கரணம்னு இருக்குல்ல. தனு கரண புவன போகங்கள், புவனங்கள் எல்லா புவனங்களையும் படைச்சி அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய, அதெல்லாம் தனு கரண புவன போகங்கள் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி. உபாதானங்கள்னா பலவிதமான சக்திகளாக மாறும். அப்படியே சக்தியாக இது எல்லாத்தையும் தனுகரண புவனங்கள்லாம் கொடுத்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக பலவிதமான சக்திகளாக மாறி அந்த பராசக்தி தான் பலவிதமான சக்திகளாக மாறும். உபாதானங்கள் மேவி ஒன்றாய் பரம்பொருள் ஒன்று தான். இப்போ நம்ம இங்கே ஒரு கரண்ட் வருதுன்னா நெய்வேலியில் உற்பத்தி ஆகிற அதே கரண்ட்டு தான் இங்கே. அது பவர் அதிகம், இது பவர் கம்மியாக, ஆனால் அதே மின்சாரம் தான். அதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அந்த மாதிரி அந்த ஒன்று தான் அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு இல்லையா. உபாதானங்கள் மெய் ஒன்றாய் விமலமாய், மலமே இல்லாமல். விமலன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மலமே இல்லாமல், ஆணவமே இல்லாமல். ஐந்தொழிற்கும் வித்தாய்.
5 தொழில்கள் அதுக்கு வித்தாக இருக்கின்றதா. அதாவது பிரம்மாவுக்கு உள்ள சக்தியாக இருந்து செயல்படுகிறது. பிரம்மாவனுடைய சக்தி பிராமின்னு சொல்கிறது, விஷ்ணுவனுடைய ஒய்ஃபுங்கிறது வேறு, சக்திங்கிறது வேறு. இப்போ என்னுடைய மனைவின்னா கடலூரில் இருக்காங்க, ஆனால் என்னுடைய சக்தி என் கூட தான் இருக்கு. என்னுடைய சக்தி அந்த மாதிரி பிரம்மாவனுடைய சக்திங்கிறது பிராமி, விஷ்ணுவனுடைய சக்தி வைஷ்ணவி, ருத்ரனுக்கு ரௌத்ரி, மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரி, சதாசிவருக்கு மனோன்மணி அப்படிங்க. ஆக இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் இவர்களுக்கெல்லாம் சக்தியாக உள்ளுக்குள்ளே இந்த பராசக்தி தான் சக்தியாக இருந்து கொண்டு 5 தொழில்களை செய்கிறாளாம். 5 தொழிலுக்கும் வித்தாய் ஞானத்து. இந்த உலகத்துல எல்லாம் அறந்தை கடை அப்படின்னா, அறந்தைன்னா துன்பம், துன்பமே வராமல். துன்பம் பிறவி துன்பம், பிறவிக்கு வர்றது தானே இருக்கும். பிறவியை விட்டுட்டோன்னு சொன்னால் பேரின்ப நிலைக்கு போயிடலாம், சிவலோக பதவி. மணிமன்றுள் ஆடல் காணும். மணிமன்றுள் இந்த பொற்சபையில் இல்லையா, நம்ம சிதம்பரத்தில் இந்த பொற்சபையில் ஆடுறாரு இல்லையா, மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னையாருள் பாதமலர் சென்னி வைத்தான். அந்த அம்பாளை சிவகாம சுந்தரி இருக்காள, அவருடைய பாதமலரை சென்னியிலே வைப்பான் என்று கூறுகின்றார். அதாவது ஹிருதயஸ்தானம் சிதம்பரம், 2 பக்கம் ஏறுற வழி இருக்கிறது இடைக்கலை பிங்கலை, நடுவில் இருக்கிற வழி சுழுமுனை. அதை நம்ம பயன்படுத்தலை, இடைக்கலை பிங்கலை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதனால் இடைக்கலை பிங்கலை தான் எழுதுறோம். அப்படி அவருடைய ஏறி போகும்போது உள்ள சிவகாம சுந்தரி இருக்கிறார். அவருடைய கை பார்த்தீங்கன்னா பூ இருக்காது, மொட்டு இல்லைன்னா ஆயுதம் ஏதாவது அது இருக்காது. அது பார்க்கணும், உள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதை இந்த கையை பார்க்கணும், அப்படி இருக்கும். இதில் ஒரு ஆயுதம் இருந்ததுன்னு வச்சுங்க, அப்போ நம்முடைய பார்வை இந்த விரலில் இருக்காது, அந்த ஆயுதத்தில் தான் பார்வை இருக்கும். அது இல்லைன்னு சொன்னால் அப்போ தான் இந்த 3 தெரியும். இது 3 மண்டலம். சூரிய இது இடது கண் வலது கண் இல்லையா, இடது கண் வலது கண் நெற்றிக்கண். இது சூரிய மண்டலம், இதுக்கு பிரம்மா அதிபதி. சந்திர மண்டலம் விஷ்ணு அதிபதி. அக்னி மண்டலம் ருத்ரன் அதிபதி. இது 3க்கும் நடுவில் சக்தி மண்டலம். அதனால தான் இங்கே பொட்டு வைக்கிறோம், சக்தி மண்டலங்கிறது. அதான் சொல்கிறேன், இந்த 3 மண்டலத்துக்கு நடுவில் நான் இருக்கிறேங்கிறேன். அவள் காட்டுற விரல்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலத்துக்கு நடுவில் சக்தி மண்டலமாக நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறார். இந்த சக்தி மண்டலத்துக்கு உள்ளே போனீங்கன்னா அங்கே தான் சதாசிவர். ஏன் பிரம்மா, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் வந்துருச்சு. அதுக்குள்ளே இருக்கிறது சதாசிவர், அதான் மனோன்மணி. இது மூளைக்குள்ளே, இந்த கண்ணுக்கு உள்ள மூளை இருக்குல்ல, மூளையை 3 பாகம் பிரித்து இது நடுவில் ஒரு பாகம், அதுக்கு உள்ள சதாசிவர். அவருக்கு மனோன்மணி. மனம்னாலே மூளை தான். என் மனசில் இங்கே கையை கட்டக்கூடாது, என் மனசில் நினைவு மறுப்பெல்லாம் இங்கே தானே, இங்கே கிடையாது. என்னுடைய மனசில் வச்சுருக்கிறோன்னா அந்த மூளை தான். அதான் மன உள்மணி, மனோன்மணின்னு. அந்த மனோன்மணிக்கு உள்ள உண்மணின்னு இருக்கு. அந்த மனத்துக்குள்ள மனோன்மணி, மனோன்மணிக்கு உள்ளே இருக்கிறது அடுத்த ஸ்டேஜ் உண்மணின்னு ஒரு முக்கியமான இடம். அது இயங்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா சகலமும் கைகூடும். உண்மணி இயங்க உண்மணி தான் 12வது நிலை. 12 நிலையாக ஓங்காரத்தின் உட்பொருளை சொல்லும் பொழுது 12வது நிலைங்கிறது உண்மணி அப்படிங்கிறது. அந்த 12ஐ கடக்கணும். துவாதச அந்தம். இந்த உண்மணியை கடந்தோன்னா அங்கே தான் ஆனந்த தாளம். அது உச்சியிலிருந்து 12 அங்குலம், ஒரு சான் அவனுடைய எல்லை. இங்கே தான் ஆனந்த தாண்டம் ஆடுகின்றார். அதை முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு ஒரு சாம்பிள் மாதிரி, ஒரு குடோனில் நிறையா அரிசி இருக்குது, சாம்பிள்னு ஒன்று காட்டுறாங்கல்ல கொஞ்சமாக, அந்த மாதிரி அது பேரம்பலம். இங்கே இருக்கிறது சிற்றம்பலம். அந்த பேரம்பலத்தை ஒரு சின்ன அம்பலமாக கொஞ்சமாக இதில் காட்டுறாங்க, சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி. அது ஹிருதயஸ்தானத்தில் இங்கே நடனம் ஆடுகிறார். இது எந்த காட்சியை காட்டுறாருன்னா, அந்த துவாதச அந்தத்தில் நடனம் ஆடுகின்றார். அதுக்கும் அநாகத நடனம் தான் பேர். அங்கே அவர் நடனம் ஆடுகின்றார், பேரின்பத்தை கொடுக்கின்றார், ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றார். அந்த பேரின்பத்தை அடையணும், அதுக்கு தான் ஒரு சாம்பிள் மாதிரி இங்கே காட்டுறாராம் சிதம்பரத்தில்.
இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு நீங்கள் அங்கே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த 12 அங்குலத்தினுடைய இறுதியில் ஆக இந்த உள்ளுக்குள்ள மனோன்மணி, அதுக்குள்ள உண்மணி, அது இயங்க வேண்டும். அது இயங்கணும்னா கும்பகத்தில் இருந்து கொண்டு இழுத்து விடுறதை விட்டுட்டு கும்பகத்தில் இருந்து துவாதசாந்தம் இந்த 12 அங்குலத்தில் நினைக்கணும். மூல மந்திரத்தை ஜபம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். மனம் வாக்கு காயம் ஒன்ற வேண்டும். அதுதான் தவம். தவம் செய்யணுன்னா என்ன செய்யணுன்னா, தியானம் பண்ணுறது அப்படிங்கிறாங்க இல்லையா, என்ன செய்யணுன்னா முதுகுத்தண்டை நேராக இருக்க வேண்டும். இழுத்த காற்றை உள்ளே அடக்கணும். எவ்வளோ நேரம் அடக்க முடியுமோ அவ்வளோ நேரம், 1/2 நிமிஷத்துக்கு மேலே அடக்கணும்னா ஒரு வேளை உணவு, யோகிகளுக்கு ஒரு வேளை உணவு அப்படிங்கிறாங்க. அந்த உள்ளே அடக்கிற காற்றை நேரத்தை அதிகமாக்கணும். அப்போ இந்த உடம்பு என்ன செய்யுது, காற்றை அடக்கிக்கிட்டு இருக்கு. மனசு எங்கே இருக்குன்னா இந்த துவாதசாந்தம் 12 அங்குலத்தினுடைய முடிவில் இருக்கணும், கான்சன்ட்ரேஷன். மனம் என்ன செய்யணும்னா மந்திரத்தை பிரேசம் வாயை விட்டு சொல்ல, வாயை விட்டு சொன்னால் காற்று வெளில போயிடும். மனசுக்குள்ளேயே இல்லையா சூட்சமாக, அந்த சூட்சமாக வாக்குன்னு சொல்கிறது, நாக்கு கூட அசையக்கூடாது. அந்த மாதிரி அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும். ஆக மனம் வாக்கு காயம் ஒன்றினால்தான் அந்த சகலமும் கைகூடும், பேரித்த நிலை நமக்கு கிடைக்கும். இந்த ரகசியத்தை தான் நடராஜ பெருமான் நடனமாடி நமக்கு உணர்த்துகின்றார். அம்பாள் சொல்லிட்டார், 3 மண்டலத்துக்கு நடுவில் சக்தி மண்டலமாக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அந்த சக்தி மண்டலத்துக்கு உள்ளே யார் இருக்கா, சதாசிவர். நடனமானது சதாசிவர். சதாசிவருக்கு மனோன்மணி சக்தி. அந்த சதாசிவர் என்ன செய்கிறார், காலை ரகசியத்து பக்கத்தில் காட்டுறார். கால் ரகசியத்தை காட்டும், கை காலை காட்டும், உனக்கு அருள் கிடைக்கும். ஏன்னா அந்த ரகசியத்தில் உயர்ந்த மந்திரங்கள் இருக்குது. அப்போ பேரின்ப நிலையை நீங்கள் அடைய வேண்டுமானால், அந்த உண்மனை வேலை செய்யணும்னா இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும். இந்த மந்திரத்தை அழியாமல் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே ரகசியமாக வைத்திருக்கின்றார்கள். அதனால் இதெல்லாம் குரு மூலமாக அந்த மந்திரங்களை உபதேசமாக பெற்று தியானம் செய்து அந்த பேரின்ப நிலையை நாம் அடைய வேண்டும். இதுதான் இந்த சிதம்பரத்தினுடைய ரகசியமான விஷயங்கள். இன்னும் நிறையா இருக்குது. இந்த 2 பாடலையும் மனப்பாடம் பண்ணணும் அவசியம். எல்லோரும் இந்த 2 பாட்டையும் மனப்பாடம் பண்ணுங்க. சுவாமியை தரிசனம் பண்ணும்போது இந்த பாட்டை சொல்லி தியானம் பண்ணுங்க. ஏன் நடராஜ பெருமானத்தை வணங்கும் பொழுது இந்த 2 பாட்டையும் சொல்லி அதை நாம் வணங்க வேண்டும். இப்போ குரு வணக்கம். அந்த கைலாய பரம்பரைன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, தேவர்பிரான் ஸ்ரீகண்டர், இந்த நந்தியம் பெருமானுடைய குரு ஸ்ரீகண்டர். தேவர்பிரான் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவன் அவர். வளர் கையிலை காவல் பூண்ட அந்த கைலாயத்தில் இந்த ஸ்ரீகண்டர் என்ன செய்கிறார், காவல் தொழில் செய்கின்ற திருநந்தி நந்தியம் பெருமானுக்கு உபதேசம் செய்கிறார். அவர் கணத்தோர் செல்வர், அவருடைய நந்தி தலைவராக இருக்கின்றார். அந்த கணத்தில் இருக்கிற இதிலே முதன்மையாக இருக்கின்ற அந்த செல்வர் யாருன்னா இந்த சனகாதிமணி, சனற்குமாரன் சொல்கிறார். 4 பேர் இருக்காங்களே சனகாதிமணி, அதெல்லாம் சனற்குமாரர் தான் தலைவர். அவருக்கு உபதேசம் பண்ணுறார். அப்போ செல்வருங்கிறது சனற்குமாரர். பாரில் பரவிய சத்திய ஞான, பாரில் பாவிய சத்திய ஞான தரிசனிகள். சத்திய ஞான தரிசனிகள் இந்த உலகத்திலெல்லாம் புகழ் பரவிக்கொண்டு இருக்கின்றது. புகழ் நிறைந்து கொண்டு இருக்கக்கூடிய, எப்படி புகழ் நிறைந்து கொண்டு இருக்குன்னா, மெய்கண்டாருங்கிறது சத்திய ஞான தரிசனிகளுடைய பேர் தான். பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய குரு பேர் தான் வைக்கிறார். சத்தியம்னா மெய் இல்லையா, தரிசனிகள்னா கண்டார், மெய்கண்டார்னு பேர் வைக்கிறார். சத்திய ஞான தரிசனிகள். சனற்குமாருக்கு சிஷ்யர் சத்திய ஞான தரிசனிகள். அடிசேர் பரஞ்சோதி, அவருடைய திருவடியை வணங்கின பரஞ்சோதி முனிவர். மாமுனிகள். பதியான் மேவிய சீர் மெய்கின்றார். பதியான் ஒரு உயர்ந்த பதியாக இருக்கிற தலமாக இருக்கின்றது. வெண்ணெய் மேவிய, திருவெண்ணையல்லூரில் இருக்கின்ற மெய்கண்ட தேவர் சொல்றார். பதியான் வெண்ணெய் மேவிய சீர் மெய்கண்ட திரளார். திரள்னா ஒளி,
அப்படியே ஒளித்திரள், ஞான ஒளித்திரளாக அந்த மெய்கண்டார். 2 வயசில் ஞானம்னா அது எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? திருஞான சம்பந்தர் 3 வயதில் ஞானம் பெற்றார். இவர் 2 வயதில் ஞானம் பெற்றிருக்கிறார். மாமுனிகள் பதியான் வெண்ணெய் மேவிய சீர் மெய்கண்ட திரளார் மாறா விரவு புகழ் அருணந்தி. அவருடைய சிஷ்யர் அருணந்தி சிவாச்சார். விரலார் செல்வ பாவிய அப்படின்னு இந்த அருணந்தி சிவாச்சாரியாருக்கு மறைஞான சம்பந்தர் வருகின்றார். விரலார் அப்படின்னா பெருமைகளெல்லாம் நிறைந்து இருக்கின்றன. பெருமைகளை எல்லாம் உடைய அந்த மறைஞான சம்பந்தர் இவர் சந்தானத்து இமையாடும் தன்மை. இவர்களெல்லாம் இந்த கைலாய பரம்பரைன்னு சொல்கிற அந்த சந்தான குறவர்கள் வழியில் எம்மை ஆளுகின்ற குருகளாக இருக்கின்றார்கள் சொல்கிறார். அதுக்கு அடுத்ததும் குரு வணக்கம். இப்போ மறைஞான சம்பந்தரை பற்றி சொல்கிறார். பார்த்திகள் வளர் சாமவேத மல்க. அது மறைஞான சம்பந்தம் வந்து பிராமின். இந்த பிராமின்னு சொன்னால் வேதத்தை அத்தியாயனம் பண்ணுறவங்க தான். இந்த பிராமின்கிறவங்க பரம்பரையாக வேதத்தை அத்தியானம் பண்ணுறவங்க. செவி வழியாக, அந்த காலத்தில் செவி வழியாக தான் வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஓலைச்சுவடியில் வேத வியாசர்னு அவர் தான் தொகுக்கிறார். அப்போ அதாவது சதாசிவர் இருக்கார் இல்லையா, அவர் அனந்தருக்கு உபதேசம் பண்ணுறார். மேலே இருக்கிற முகத்தின் மூலமாக ஆகமத்தையும் 4 முகங்கள் மூலமாக வேதத்தையும் உபதேசம் பண்ணுறார். ரிக் எதிர் சாமம் அதர்வனம். அந்த அனந்தர் என்ன பண்ணுறார், பிரம்மாவுக்கு வேதத்தை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறார். அதனால் பிரம்மாவுக்கு வேத புருஷன்னு பேர். ஆகமத்தை அதுக்கு அடுத்தது ஸ்ரீகண்டருக்கு சொல்லி கொடுக்குறார். அப்போ பிரம்மா என்ன பண்ணுறார், வேத புருஷனாக இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த வேதத்தை அத்தியானம் பண்ணுறவங்க பிராமின். அவங்க அப்படியே பரம்பரையாக செவி வழியாகும். இந்த பிராமணன் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேதம் அத்தியானம் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒன்று தான். ரிக்வேதம்னா ரிக்வேதத்தை பரம்பரையாக சொல்லிடும். யசுர்வேதம்னா யசுர்வேதத்தை பரம்பரை. அந்த மாதிரி இவர் எந்த வேதம்னு சொன்னால் சாமவேதம். அந்த பரம்பரையில் வரக்கூடாது. சாமவேத மல்க பராசர மாமணி. எந்த முனிவனுடைய பரம்பரையில் வராருன்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முனிவருடைய பரம்பரையில் வருவாங்க. கோத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன கோத்திரம் சொன்னால் பராசர முனிவர் கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிராமின். அதில் இவர் இந்த முனிவனுடைய கோத்திரத்தில் வரார். பராசர முனி மரபு பயல் ஞான சார்பு தர வந்து அருளி எம்மை ஆண்ட. இந்த ஞானம் எனக்கு கொடும்படியாக, ஞானத்துடைய சார்பு எனக்கு வரும்படியாக பண்ணவர் எனக்காக அருள்பாலித்தார். நம்மை ஆண்ட, எம்மை ஆண்ட சைவ சிகாமணி. சிகாமணி சைவத்திலேயே மேல் இருக்கின்ற மணி சிகாமணி. மருத தலைவன் தன் கார் மருவு. அப்படி கார் மருவு பொழில் புடையில் சூழ் மதில் மீதே மதியம் கடவாமை நெடும் கொடியின் கரந்தை. அதாவது அந்த அந்த ஊரை பற்றி சொல்கிறார். நல்ல மதில்களெல்லாம் உயர்ந்து இருக்கின்றனதான். அந்த மதில்களுக்கு மேலே கொடி இருக்குது. அந்த கொடி என்னன்னா சந்திரன் வரதை தடுக்குதான். இப்படி கையால் தடுக்கிற மாதிரி சந்திரன் வர அந்த அளவுக்கு உயர்ந்த மதில்கள், உயர்ந்த படிகள் எல்லாம் இருக்காம். அது வந்து தடுக்குகின்றதாம். அந்த மாதிரி சார்புதர வந்து அருளி எம்மை ஆண்ட சைவ சிகாமணி மருத தலைவன் தன் அழகான குளிர்ந்த கார் மருவு பொழில் புடை சூழ். மேகங்களெல்லாம் சூழ்ந்து இருக்கின்ற பொழிகள், நீர்நிலைகள் எல்லாம் நிறைந்து இருக்கின்ற சூழ் மதில் மீது மதியம், மதில்கள் மேலே மதியம் கடவாமை, மதிலை தாண்டி போகாமல் நெடுங் கொடியின் கரந்தகையும். அந்த கொடிகளெல்லாம் கரத்தால் தடுக்கிற மாதிரி கடந்தை பெண்ணாடம். பெண் கடம் 3 பேரும் இது பண்ணாது. அதனால் அது கடந்தைன்னு பேர், பெண்ணாகறதுக்கு. சீர்நிலவு மறைஞான சம்பந்தம். சிறப்புகளெல்லாம் நிரம்பி இருக்கின்ற மறைஞான சம்பந்தன் எந்தை திருவளரு மலரடிகள் சென்னை. என்னுடைய தந்தை குரு பரம்பரை இல்லையா, அதனால் தந்தைன்னு சொல்கிறார்.
மலரடி சென்னி வைப்பான் அப்படிங்க. அடுத்தது நூலின் யாப்பம் முதலிய பொருள். இந்த நூலை பற்றி சொல்கிறார். புறச்சமயத்திற்கு இருளாய். இந்த புறச்சமயம் அகச்சமயம் அப்படிங்கிற ரெண்டு. புறச்சமயம்னா என்னன்னா வேதத்தையும் ஆகமத்தையும் ஏற்றுக்கொள்ளாத சமயம், அது புறச்சமயம். வேதத்தையும் ஆகமத்தையும் ஏற்றுக்கொண்டால் அது அகச்சமயம் சொல்கிறோம். அகச்சமயத்து ஒளியாய். அப்போ வேதத்தையும் ஆகமத்தையும் ஏற்றுக்கலைன்னா அது இருள், அறியாமை. அறியாமையில் இருக்கக்கூடிய சமயங்கள் புறச்சமயங்கள். அகச்சமயங்கிறது வேதத்தையும் ஆகமத்தையும் ஏற்றுக்கொண்டது, அது ஒளி, ஞான ஒளி. புகழ் அளவைக்கு அளவாகி. அளவைன்னு சொன்னால் காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவைன்னு சொல்கிறோம். ஒரு பொருள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறோம். நான் பார்த்தேன் இருக்குது அப்படிங்கிறது கருதல். புகை இருக்குது, அதனால் அங்கே நெருப்பு இருக்கும். வீட்டில் அடுப்பில் நெருப்பு இருக்குது, புகையை பார்க்குறோம். இது ரெண்டும் இடம் தெரியாதது. அதனால் ஒரு மலைக்கு மேலே புகையை பார்த்துட்டா அப்போ அங்கே நெருப்பு இருக்குங்கிற அந்த கருதல். அதுக்கப்புறம் உரை அளவை, குரு உபதேசம் செய்து அதன்பாக தெரிந்து கொள்வது, ஆகமங்களை படித்து கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அது அளவைக்கு அளவாகி. அப்படி அளக்கக்கூடிய அளவாக இருக்கின்றதான். பொற்பணி போல் இந்த பவுன் கட்டி இருக்கு. அந்த பவுன் கட்டியினால ஒரு நகையை செய்கிறாங்க, ஒரு செயின். ரெண்டும் ஒன்று தானே. இதுவும் பொண்ணு தான், அதுவும் பொண்ணு தான். இது வேறையா? ரெண்டும் பொண்ணு தான். அதாவது இந்த ஃபிலாசபியில் துவைதம் அத்வைதம்னு இருக்குது. துவைதம்னா ரெண்டு, உயிரும் இறைவனும் ரெண்டு, ரெண்டும் ஒன்றா சேரவே முடியாதுங்கிறது ஒரு ஃபிலாசபி. மத்வாச்சாரியார் ஃபிலாசபி. உயிரும் இறைவனும் இரண்டரை கலக்கவே முடியாது. உயிர் மட்டும் தனியாக உயிராக தான் இருக்கணும், அது அதோடு தான் இருக்கணுங்கிறது. எப்பொழுதும் அடிமையாக இருந்து கொண்டு வணங்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இரண்டரை கலக்கிறதுங்கிறது கிடையாது. அது துவைதம். துவைதம்னா இரண்டு இல்லைன்னு அர்த்தம். இரண்டு இல்லைன்னு சொன்னால் ஒன்றுன்னு முடிவு செய்து விடுகிறார்கள் சங்கராச்சாரியர். அதுக்கு தான் உதாரணம் இது. பொண்ணும் அந்த அணிகலனும் ரெண்டும் வேறு வேறு இல்லையே, ரெண்டும் ஒன்று தானே. இரண்டு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். உயிரும் பரம்பொருளும் ஒன்று தான், ரெண்டு பொருளே கிடையாது அப்படிங்கிறது. அது துவைதம். இது சங்கராச்சாரியார் பிலாசபி. இரண்டு இல்லைன்னு சொன்னால் ஒன்று என்று முடிவு செய்யக்கூடாது. முக்தி அடைகிறதுக்கு முன்னாடி இரண்டாக இருந்தது, முக்தி அடைஞ்ச பிறகு இரண்டு அற கலந்து இருக்கின்றது. இன்பத்தை கொடுப்பது பரம்பொருள், இன்பத்தை அனுபவிப்பது உயிர். அப்பொழுதும் இரண்டு பொருளாக தான் இருக்கின்றது. இரண்டு அற கலந்து இருக்கின்றது. அப்பு உப்பு மாதிரி, அந்த மாதிரி தண்ணியில் உப்பை கலந்துட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அது வியாபகம், இது வியாபியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சுத்த அத்வைதம் பேர். நம்ம சந்தான குரவர் சமய குரவர்லாம் சொல்கிறது சுத்த அத்வைதம், சுத்தாத்வைதம்னு பேர். அத்வைதத்துக்கு நீ தவறாக பொருள் கொண்டு விட்டாய், அதுக்கு சரியான பொருள் இதுதான் அப்படின்னு சுத்த அத்வைதம். அத்வைதத்துக்கு உண்மையான பொருள். அப்போ சங்கராச்சாரியார் ஏகம்னு முடிவு பண்ணுறார். அத்வைதங்கிற சொல்லுக்கு வேதத்தில் அத்வைதம்னு வருது. மத்வர் என்ன பண்ணுறார்? துவைதம்னு முடிவு பண்ணுறார். ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம்னு சொல்கிறார். அதை நம்மலாம் சொல்கிறது சுத்த அத்வைதம்ங்கிறது. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். ராமானுஜனுடைய பிலாசபியும் வைஷ்ணவனில் ராமானுஜர், சைவத்தில் நம்ம சந்தான பருவர் சமயர், இவங்கள்லாம் சுத்த அத்வைதம். நீ அத்வைதங்கிறத ஏகம்னு நீ முடிவு பண்ணிட்ட. ஏகம் கிடையாது, பொருள் தன்மையினால் இரண்டு, கலப்பினாலே ஒன்று. அதுக்கு தான் இதில் சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. பொற்பணி போல் அபேதம் பிறப்பு இலனாய். ரெண்டு ஒன்றுன்னா பிறப்பு உண்டா இல்லையா? பரம்பொருளுக்கு தான் பிறப்பு கிடையாது. அது மாதிரி இருள் வெளி போல், இருளும் ஒளியும்
ரெண்டு வெவ்வேறு இல்லையா? இதுதான் துவைதா ஃபிலாசபி. பேதமும் முதல்ல பேதமே கிடையாது, இது பேதம் அப்படின்னு. சொல் பொருள் போல் ஒரு பொருள் இருக்கு, கைன்னு சொல்கிறோம். கைங்கிறது ஒரு சொல், இது பொருள். சொல் வேற பொருள் வேறு தான். ஆனால் கைன்னா இதை தான் குறிக்கும். இந்த சொல்லும் பொருளும் போல, சொல்லுங்கிறது வேற கைங்கிறது வேற இருந்தாலும் அந்த சொல் என்பது கையை தான் குறிக்குது, ரெண்டும் ஒன்றா தான் இருக்குங்கிற, அதாவது இரண்டு அறை இருக்கின்றதுங்கிறதுக்கு அது சொல்கிறார். சொல் பொருள் போல் அப்படிங்கிற மாதிரி. பேதம், பேதமும் கிடையாது அபேதமும் கிடையாது, பேதம் அப்படிங்கிறது என்று பெருநூல் சொன்ன. பெருநூல்னா ஆகமம். ஆகமம் இதையெல்லாம் விளக்கமாக சொல்கின்றது. பேதமும் என்று பெருநூல் சொன்ன. பெருநூலில் என்ன, ஆகமத்தில் என்ன சொல்றதுன்னா, முக்தி அடைவதற்கு முன்னாடி இரண்டாக இருக்கின்றது. முக்தி நிலையில் பொருள் தன்மையினால் இரண்டு, கலப்பினால் ஒன்று. அதனால தான் அதுக்கு இரண்டு அற கலத்தல் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தரும் திருவெழுக்கூற்றி சொல்கிறார். திருவெழுக்கூற்றிருக்கைன்னு சொல்லி அதில் இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும்னு சொல்கிறார். 2 in 1 சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் அப்படின்னு கடைசியில் முடிக்கிறார் திருவெழுக்கூற்றில். இரண்டு பொருள் தான், அது ஒன்றாக கலந்து இருக்கின்றது அப்படின்னு சொன்ன. அறத்தினால் விளைவதாய், இப்படி அறத்தில் சொல்லியிருக்கு, அதனால் விளைவதாய் உடல் உயிர். எப்படி பொருள் தன்மையினால் இரண்டு, கலப்பினால் ஒன்றுங்கிறதுக்கு உதாரணம். உடலும் உயிரும், உடல் வேற உயிர் வேற தான், எப்படி கலந்து இருக்கின்றதோ அந்த மாதிரி உடல். கண் அருக்கண், கண்ணுக்குன்னு ஒரு ஒளி இருக்குது, சூரியனுக்குன்னு ஒரு ஒளி இருக்குது. சூரியனுடைய ஒளி இந்த பொருளில் பட்டு இந்த கண்ணுக்கும் ஒளி இருந்தால் தான் அந்த பொருள் தெரியும். கண்ணில் ஒரு படலம் மறைச்சு இருந்ததுன்னா இந்த பொருள் தெரியாது, சூரிய ஒளி பட்டாலும் தெரியாது. சூரிய ஒளியும் கண் ஒளியும் எப்படி வெவ்வேறு, ரெண்டும் கலக்கும் பொழுது பொருள் காணுகிறது. அந்த மாதிரி அறிவு ஒளி போல். அறிவுன்னா உயிருக்கு இருக்கின்ற அறிவு, ஒளிங்கிறது கண்ணுக்கு இருக்கின்ற அந்த ஒளி. அதாவது சூரியனுடைய ஒளி பொருளில் படணும், கண்ணுலேயும் ஒளி இருக்கணும், அப்போ தான் பொருள் தெரியும். கண்ணில் ஒளி இருந்தும் உயிர் அதில் கூடலைன்னா பொருள் தெரியாது. உயிர் வேறு எங்கேயோ ஒரு கவனத்தில் இருக்கிறோம். நான் எதையோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு யானை போச்சு பார்த்தியா அப்படிங்க. ஐயோ எதையோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் கவனிக்கலை, கண்ணு திறந்து தான் இருக்குது, யானை போனதே தெரியல. அப்போ இந்த கண்ணில் அந்த உயிர் கூடினால்தான் அந்த யானை தெரியும், பொருள் தெரியும். அதனால் உயிர் கண்ணோட கூடணும், கண்ணுடைய ஒளியும் சூரியனுடைய ஒளியும் சேரணும், அப்போ தான் அந்த பொருளே தெரியும். இதெல்லாம் உதாரணமாக சொல்கிறாங்க. அத்வைதம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக. ஒளி போல் பிரிவு அரும் அத்துவிதமாகும். இதுதான் அத்துவிதம். உயிர் வேற கண் வேற தான், ரெண்டும் கூடினா தானே பொருள் தெரியும். எப்படி கூறுகிறதோ அந்த மாதிரி அப்படிங்கிறதுக்கு உதாரணங்கள் இதெல்லாம் சொல்கிறார். அத்துவிதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம். வேதம், வேதத்தினுடைய அந்தம், அதில் தெளிவு. வேதாந்தம் அப்படிங்கிறது ஒரு கீழ் லெவல் தான். இருக்கும் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத படித்து வேதம் இதை தான் முடிவாக சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஒரு மதம், வேதாந்தம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல் வகுப்பில் சொல்லும்பொழுது. முனிவர்களில் சிறந்தவர்கள் செய்தது வேதாந்தம், யோகம் அப்படி. அப்புறம் தேவர்கள் சிறந்தது பாசுபதம், இரண்யகற்பம் அப்படிலாம். கடைசியில் சதாசிவர் செய்தது தான் சைவம். சதாசிவர் தான் வேதம் ஆகமம் மூலமாக செய்திருக்கின்றார். அப்போ ஆகமம்ங்கிறது சித்தத்தினுடைய அந்தம், சித்தாந்தம். அப்போ வேதாந்தம்ங்கிறது கீழ் லெவல், சித்தாந்தம்ங்கிறது மேல் லெவல். அதான் வேதாந்த தெளிவான். சித்தாந்தங்கிறது என்ன, வேதாந்தத்துக்கு மேலே உள்ள தெளிவான ஒரு நிலை, சைவ சித்தாந்தம். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. வேதாந்தமே குழப்பம், வேதாந்தத்தினுடைய தெளிவாக இருக்கின்றது சித்தம். வேதம், வேதத்தினுடைய அந்தம், அதில் வரக்கூடிய தெளிவு, குழப்பமில்லாத தெளிவு. சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கல் விட்டான். இந்த சித்தாந்தத்தினுடைய திறமையெல்லாம் நான் இங்கே இந்த நூலில் சொல்ல இருக்கின்றேன். அதுக்கப்புறம் நூல் கேட்டற்கு
உரிமை உடையவர். இந்த நூலை கேட்கறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. மூவகை ஆறுயிர் வர்க்கம். இந்த உயிரை வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. மலத்தார், ஆணவ மலம் மட்டும் இருக்கிறது ஒரு உயிர், மலத்தார். கண்ம மூல மலத்தார், கண்மமும் ஆணவமும் இருக்கிறது, 2 இருக்கிறது. அதுக்கு பிரளயாகலர்னு பேர். 3ம் உள்ளது சகலர்னு பேர். 3ம் உடையா, நம்ம தான் 3ம் இருக்கிறவங்க. ஆணவம் கண்மம் மாயை 3 இருக்கிறவங்க நம்ம. அதனால் ஆணவம் மட்டும் இருக்கிற உயிர்கள், ஆணவமும் கண்மமும் இருக்கின்ற உயிர்கள், ஆணவம் கண்மம் மாயை 3ம் இருக்கக்கூடியது. அதனால் 3 கேட்டகரியாக இருக்கிறது தான். உடையார் அன்றே இந்த மாதிரி உயிர் வர்க்கங்கள் கேட்க. தீவகமாம் என உருவாய் வந்து, அதாவது அந்த பரம்பொருள் இருக்க அதுக்கு உருவமே கிடையாது. உருவமா அருவமா உருவமா சொல்ல முடியாது. அப்படிப்பட்டது இந்த உயிர்களுக்கு இந்த ஞானத்தை விளங்குவது, துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்காக குருவாக வருதான். உருவம் தாங்கி மாணிக்க வாசகருக்கு உருவாக வந்தார், குருவாக உருவம் தாங்கி வந்திருக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி தீபகம்னா ஒளின்னு அர்த்தம். ஒளினா இந்த உடம்பு பார்க்க முடியும், ஒளியை பார்க்க முடியும் இல்லையா? அந்த பரம்பொருளை பார்க்க முடியாது, இந்த கண்ணால் பார்க்க முடியாது பரம்பொருளை. அதனால் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு உருவமாக குருமூர்த்தமாக வராரா என உருவாய் வந்து. நாதன் திருநோக்கால், இந்த குரு வந்து எப்படியெல்லாம் தீட்சை கொடுக்குறாருன்னா பார்த்தாலே தீட்சை கொடுக்கறது இல்லையா? திருநோக்கால், பரிசத்தால் திருவடி தீட்சை கொடுத்து கையால் தொடுறது, திருவடியை தலையில் வச்சு தீட்சை கொடுக்கறது. பரிசத்தால் திகழும் வாக்கால் மூலமந்திர உபதேசம் பண்ணுறது, அந்த மாதிரி ஆகமங்களை சொல்கிறது. அப்படி வாக்கால் பாவனையால் சிஷ்யன் எங்கேயோ இருக்கலாம், இங்கேருந்து நினச்சே அவருக்கு கொடுக்கறது, தீட்சை கொடுக்கறது. மிகு நூலால் ஆகம நூல்கள் மூலமாக கொடுக்கறது. யோக பண்பால் யோகத்தில் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து. யோகம் அப்படிங்கிறது என்னன்னா பிராசாத யோகம்னு பேர், ஓங்கார யோகம் அப்படின்னு பேர். சாதாரண யோகம் கிடையாது. இந்த ஹடயோகம் இல்லையா, வாசி யோகம் அப்படின்லாங்கிறாங்களே, ராஜயோகம். இது வந்து சிவயோகம்னு சொல்கிறது. எல்லாத்த விட ராஜயோகம், ராஜாவை விட சிறந்தவர் சிவபெருமான் இல்லையா? அதனால ராஜயோகம் இல்லாமல் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சிவயோகம் அப்படிங்கிறது ஓங்கார யோகம்னு பேர். யோக பண்பால் பரவிவரும் ஔத்திரியால், ஔத்திரினா ஹோமம் பண்ணுறது, ஹோமம் பண்ண ஔத்திரியால் பாச நாசம், பாசத்தை நாசம் பண்ணுறது. தீட்சைங்கிறது என்னன்னா பாசத்தை நாசம் பண்ணுறது. பாசத்தை நாசம், அதாவது பாசங்கிறது என்ன? ஆணவம் கண்மம் மாயை, இந்த 3ஐயும் ஒழிக்கிறது இல்லையா? பாச நாசம் மேவ அருள் உதவும் ஔத்திரி 2 திறனா. அந்த ஹோமம் பண்ணுறாங்க இல்லையா, அது 2 வகை. அந்த 2 வகை எப்படின்னா, வெளியில் செய்கிறது ஒரு வகை, உள்ளுக்குள்ளே செய்கிறது ஒரு வகை. ஹோமம் வெளியில் பண்ணுறாங்களே, ஹோமம் கொண்டா வச்சு அதெல்லாம் வச்சு ஹோமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது வெளியில் செய்கிறது. உள்ளுக்குள்ளே செய்கிறது அந்த அம்பாளுடைய அருள் இருக்கணும். அம்பாளுடைய அருள் இருந்தால் தான் அது வந்து நமக்கு நடக்கும். கிரியாவதி ஞானவதின்னு பேர். கிரியாவதினா வெளியில் செய்கிறது, ஞானவதினா உள்ளுக்குள்ளே செய்கிறது. இப்போ நம்ம ஹோமம் செய்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஹோம குண்டங்கிறது தான் வயிறு. வெளியில் செய்கிற அந்த ஹோம குண்டம் இருக்கா, அதுதான் வயிறு. அதில் ஒரு சிறுக்கு சிறுவம்னு 2 இருக்கும். ஹோமம் பண்ணும்போது நெய்யை எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று எடுக்கவே மாட்டாங்க, தனியாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒன்று தான் இப்படி இருக்கும், நடுவில் ஒரு கோடு இருக்கும், இடகலை பிங்கலை. இடகலை பிங்கலை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சுழுமனை சும்மாவே இருக்கும், எடுக்கவே மாட்டாங்க. சுழுமனை சும்மா தான் இருக்கும். இடகலை பிங்கலையால் நெய்யை எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக பூர்ணாவதினா என்ன பண்ணுவாங்க, சுழுமனையை எடுத்து அதுக்கு மேலே வச்சு அதில் ஒரு ஓட்டை இருக்கும், அதால் அப்படி விடுவாங்க. அப்போ இடகலை பிங்கலை வேலை செய்யாது.
சுழுமுனையில் இருக்கிற ஓட்டை மூலமாக அந்த நெய் வந்து ஹோமத்தில் போய் விழும். அப்போ இந்த புருவ மத்திங்கிறது அமிர்த குண்டம், அமிர்த கலசம் மாதிரி. இந்த அண்ணாந்தின்னா அதிலிருந்து நெய் உள்ளே வரா மாதிரி, அமிர்தம் உள்ளே வரா மாதிரி டைஜஷன் சிஸ்டத்துக்கு. இதுதான் பூர்ணாகுதி. அப்போ நம்ம என்ன செய்யணும், காற்றை இழுத்து இழுத்து விடக்கூடாது. காற்றை உள்ளே அடக்கி அண்ணாந்து அந்த அமிர்த கலசத்திலிருந்து சொட்டுமா. அது எடுத்தோடனே வராது, தியானம் பண்ணணும். காற்றை இழுத்த காற்றை உள்ளே அடக்கி 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 ஆரம்பத்தில் ஒரு வேளை உணவு, ஒரு நாளைக்கு ஒரு வேலை, அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு வேலை, அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு வேலை, ஒரு வருஷத்துக்கு ஒரு வேலைன்னு அப்புறம் சாப்பாடே வேண்டியில்லை. இந்த அமிர்தம் சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா டைஜஷன் சிஸ்டத்துக்கு போய் அது மறுபடியும் அமிர்தம் வந்து அப்படியே சர்க்குலேட் ஆகிடும். ஹிருதயம் கூட வேலை செய்யாது. சமாதி கை கூடுறது, நிட்டை கை கூடுறதுங்கிறது கடைசி நிலை. யோகத்தில் கடைசி நிலை சமாதி கை கூடுறது, ஞானத்தில் கடைசி நிலை நிஷ்டை கை கூடுறது அப்படிங்கிறது. இங்கே வெளியில் செய்கிறது தான் இங்கே உள்ளுக்குள்ளே செய்கிறது. விதி அஞ்செழுத்தே அப்படின்னு மெய்கண்டார் சொல்கிறார். அஞ்செழுத்தை விதிப்படி போகுது. இந்த விதி அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இது. உள் பூஜை, வெளியில் செய்கிறத உள்ளுக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால் வெளியில் செய்யக்கூடிய அந்த ஹோமம் இருக்க அது கிரியாவதி, உள்ளுக்குள்ளே செய்கிறது தான் ஞானவதி அப்படின்னு சொல்கிறார். அதனால் கிரியாவதி ஞானவதி அப்படிங்கிறது இந்த ஹோமம் பண்ணுறதுல 2 வகையாக இருக்கின்றது. இதெல்லாம் குரு மூலமாக நம்ம ஓரளவு தான் சொல்கிறோம். இன்னும் அதில் உள்ள ரகசியங்களை எல்லாம் மெய்கண்டாரே விளக்கிறார். விதி அஞ்செழுத்தேங்கிறதுக்கு மெய்கண்டாரே 2வது விளக்கம் எழுதும் பொழுது இதை சொல்கிறார். இந்த உள்ள இந்த மாதிரி பண்ணணும், இப்படி தான் நீ வந்து மூல மந்திரத்தை ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது விரும்பிய மந்திராதிகாரம். முதல் தீட்சையில் வந்து தீட்சை கொடுக்காங்க 4 வகை தீட்சை. சமயம், விஷேகம், நிர்வாணம், ஆச்சாரியம். சரியை, கிரியை, யோகம், ஞானம். அதாவது இந்த ஆகமம் அப்படிங்கிறது என்னன்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம் இந்த 4ஐயும் சொல்லக்கூடியது தான் ஆகமம். வெளிப்படையாக சொல்கிறது. வேதம்ங்கிறது மறைச்சி சொல்லும், வெளிப்படையாக சொல்லக்கூடியது ஆகமம். 28 ஆகமங்கள் இருக்கு. எந்த ஆகமமாக இருந்தாலும் சரியே, கிரியை, யோகம், ஞானத்தை பற்றி தான் பேசும். முதல் தீட்சை வாங்கினாக்கா ஆகமத்தில் சரியையை மட்டும்தான் படிக்கணும். 2வது தீட்சை வாங்குறவங்க அந்த ஆகமத்தில் சரியை, கிரியை 2 படிக்கணும், அந்த அதிகாரம் உண்டு. 3வது தீட்சை வாங்கினவங்க சரியை, கிரியை, யோகம் 3 படிக்கணும். படித்து ப்ராக்டிஸ் பண்ணணும். தியரி ப்ராக்டிக்கல்னு 2 இருக்குல்ல. வெறும் தியரி மட்டும் படித்து பிரயோஜனம் கிடையாது. தியரியும் ப்ராக்டிக்கலும் சேரும். அதேமாதிரி 4வது தீட்சை வாங்கினவங்க தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 பாதமும் படிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்குறது அவர்களுக்கு, சிஷ்யர்களுக்கு சொல்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறார். விரும்பிய மந்திராதிகாரம், மந்திர அதிகாரம் கொடுக்கறதும் முதல் தீட்சை. மல சுத்தின்னு பேர். ஆணவ மலத்தை சுத்தி பண்ணுறதுக்கு மந்திர ஜபம் முக்கியம். அதனால தான் முதல் தீட்சையில் மந்திரத்தை சொல்லக்கூடிய அதிகாரத்தை மந்திராதிகாரம். அடுத்தது வந்து அர்ச்சனாதிகாரம். 2வது தீட்சை வாங்கினாங்கன்னா சிவலிங்கத்தை அபிஷேகம் பண்ணி அதுக்கு அர்ச்சனை பண்ணுறது அர்ச்சனாதிகாரம். மேவம் யோகாதிகாரம். 3வது தீட்சை வாங்கினாங்கன்னா யோகம்னா சாதாரண யோகம் கிடையாது. அந்த ஓங்கார யோகம், பிராசாத யோகம்னு பேர். அதை செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுக்கறது. என சமயம், விஷேடம் வரும் பொருவில் நிர்வாண மந்திரங்கள், பதங்கள், வண்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள், கலைகள், இரங்கடவில் தொகை. அதாவது இந்த தீட்சையில் வந்து 6 அத்துவான்னு சொல்கிறது. ஆகமத்தில் 6 அத்துவாக்கள். அந்த 6 அத்துவாங்கள் தான் சைவ சித்தாந்தம் விளக்கமாக சொல்லுகின்றது. அதாவது ஆகமம் விளக்கமாக சொல்லக்கூடிய 6 அத்துவாக்கள். ஆனால் எல்லாரும் என்ன செய்வாங்க, வெறும் இந்த 36 தத்துவங்களையே பேசிகிட்டு இருக்காங்களே வழிய அது தத்துவாத்வான்னு ஒரே ஒரு அத்வா தான். 6 அத்வாவை பற்றி சொல்லணும். இந்த 36 தத்துவங்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த தத்துவங்களுக்கும் மற்ற அத்வாங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இதோட லிங்க் இருக்குங்கிறத சொல்லணும். பேரே தெரியாமல் இருந்தா இல்லையா, பேரே தெரியாமல் எப்படி அதோட லிங்க் சொன்னால் புரியுமா? எங்களுடைய ஆச்சாரியெல்லாம் எங்களுக்கு சொன்னது அதுதான்.
என்னன்னா 6 அத்வாவையும் நல்லா தரவு பண்ணும். தரவு பண்ணாதான், உதாரணம் சொல்கிறார், நீ வீடு கட்டுற, உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் நீ ஒயரிங்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஃபேன் இருக்கணும் இல்லையா, லைட் இருக்கணும், ஃப்ரிட்ஜ் இருக்கணும், எல்லாம் எல்லாம் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா இந்த எலக்ட்ரீஷியன் வந்து கனெக்ஷன் கொடுத்தா எல்லாம் வேலை செய்யும். நீ ஒயரிங்கே பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் கனெக்ஷன் கொடுத்தா நடக்குமா? பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும், 6 அத்வாக்களையும் தரவு பண்ணணும், நல்லா மனப்பாடம் பண்ணணும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உன்னுடைய பக்குவத்திற்கு ஏற்காவது உனக்கு குரு அமைவார். அந்த குரு வந்து அந்த 6 அத்வாக்களுடைய ரகசியத்தை உனக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்போ தான் புரியும். பேரே தெரியாமல் இருந்ததுன்னா எப்படி அவர் ரகசியத்தை சொன்னால் புரியுமா? ஒன்றுமே புரியாது. அப்படின்னு இந்த இடத்துல இந்த 6 அத்வாக்களில் எல்லாருக்கும் தத்துவார்த்தாக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. 36 தத்துவங்கள். முதல் தீட்சையில் 3 அத்வா வந்துடும். முதல் தீட்சையில் அதாவது கலாத்வான்னு பேர். நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலைன்னு 5 கலை. அதான் கலாத்வான்னு பேர். மந்திராத்வா வந்துடும். 11 மந்திரம் கொடுப்பாங்க. ஈசான முத்தேன் மக தத்புருஷத்திரான 11 மந்திரங்கள் கொடுத்துருவாங்க. தத்துவாத்வா 36 தத்துவங்கள். 3 இடத்துல இந்த தண்ணி சாப்பிட சொல்லுவாங்க. ஆத்ம தத்துவாய ஸ்வதா, ஆத்ம தத்துவம் 24 தத்துவம், வித்யா தத்துவாய ஸ்வதா 7 தத்துவம், சிவ தத்துவாய ஸ்வதா 3 இடத்துல தண்ணி பிடிக்கும். மனம், வாக்கு, காயம் 3 ஒன்று சேரணும். அனுஷ்டானம் பண்ணும்பொழுது மனசு என்ன பண்ணணும், இடுப்புக்கு கீழே சுத்தமானதாக முதல்ல தண்ணி பிடிக்கணும். வாக்கு என்ன பண்ணணும், ஆத்ம தத்துவாய ஸ்வதான்னு சொல்லணும். உடம்பு என்ன செய்யணும், தண்ணியை பிடிக்கணும். மனம், வாக்கு, காயம் கொண்டப்படும். இடுப்புக்கு கீழே சுத்தமானதாக பாவிச்சு இந்த தண்ணியை குடித்து ஆத்மதத்துவாய ஸ்வதான்னு மனசு சொல்லணும். அப்புறம் வித்யாதத்துவாய ஸ்வதா அப்படிங்கும் பொழுது இடுப்புலேருந்து கழுத்து வரையணும். 7 தத்துவம் சுத்தமானதாக பாவிக்கணும். சிவதத்வாய ஸ்வதா அப்படிங்கும் பொழுது இந்த தலை, இது 5 தத்துவம், இது சுத்தமானதாக பாவிக்கணும். அது 36 தத்துவங்கள் தான் இந்த உடம்பு. அப்போ என்ன ஆகிடுது, முதல் தீட்சையிலேயே தத்துவாத்வா வந்துடுது, கலாத்வா வந்துடுது, மந்திராத்வா 3 வந்துடுது. 2வது தீட்சையில் அபிஷேகம் பண்ணும்போது பதமந்திரம் சொல்லி தான் அபிஷேகம் பண்ணணும்னு விதி, ஆகம விதி. பதமந்திரம்னா 81 பதமந்திரம். பதமந்திரம் சொல்லி தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறது. எங்கள் ஐயாவே 3வது தீட்சை வேணும் அப்படின்னு போய் கேட்டோம்னா பதமந்திரம் சொல்லு அப்படின்பார். பதமந்திரமே சொல்ல தெரியலன்னா நீ 2வது தீட்சைக்கு லாக்கியே, உனக்கு எப்படி 3வது தீட்சை கொடுக்க முடியும் அப்படின்பார். 2வது தீட்சை கேட்க வரான்னு வச்சிங்களேன், முதல் தீட்சை ஆயிடுச்சா அப்படின்பார். ஆடூர் வைத்தியநாத சார், காசு வைத்தியநாத சார் தான் ஆச்சார். 2வது தீட்சை ராமலிங்க செட்டியார் வீட்டில் தான் தீட்சை நடக்கும். அவருடைய செலவில் தான் தீட்சை நடக்கும். அப்போ கொடுக்கும் பொழுது கேட்பார், நமஸ்காரம் பண்ணுறாங்களா, முதல் தீட்சை ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. தீட்சா நாமம் என்னான்பார். தெரியாது. தெரியலன்னா 2வது தீட்சை கொடுக்க மாட்டார். தீட்சா நாமம் தெரியும், தீட்சையில் பேர் வைப்பாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணுவார். 3வது தீட்சை வேணும்னா பதமந்திரம் சொல்லு அப்படின்பார். சொல்ல தெரியலன்னா நீ 2வது தீட்சைக்கே லாய்க்கு இல்லையே, உனக்கு நேரத்துக்கு 3வது தீட்சை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தீட்சை வாங்கணும்னா அவ்வளோ எதிர்பார்க்கும். அதாவது கடலூரில் ஒரு குருக்கள் இருந்தார். அவர் என்னுடைய மாணவர், 11th ஸ்டாண்டர்ட் அதோடு நிற்றார். 12th படிக்கல. அவர் இந்த குருக்கள்ங்கிறதுனால அந்த ஆகம விதியை அதில் படிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு யார் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஆகமத்தெல்லாம் காப்பாற்றணும். 28 ஆகமில் இப்போ கிடைக்கிறதே 4-5 தான், முழுசாக கிடைக்கல. சரியகிரிய யோகம் ஞானம் 4 கிடைக்கல. இந்த மாதிரி வேணும் அப்படின்னு. உடனே அவர் என்ன சொன்னார், ஆந்திராவில் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்கார், அவரை நீங்கள் போய் பாருங்கள், அவர் வழி சொல்லுவார் அப்படின்னு. சரின்னு போகிறோம் ஆந்திராவில். இன்னும் வயசானவர். போன உடனே இந்த மாதிரி இந்த ஆகமத்தெல்லாம் காப்பாற்றணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தீட்சை ஆகிடுச்சான்னு கேட்டார். ஆயிடுச்சு. எத்தனை தீட்சைனா 4 தீட்சை ஆகிடுச்சிங்க அப்படின்னு. பதமந்திரம் சொல்லு நீங்கள். பதமந்திரம் சொன்ன பிறகு தான் என்கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறார். அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நமக்கு தகுதி பதமந்திரம் இருந்தால் தான் அவர்கிட்ட பேச முடியும் போல இருக்குது. அந்த மாதிரி அப்படி இந்த பதாத்வா அது 2வது தீட்சையில். 3வது தீட்சையில் எல்லா ஆத்மாவும் சர்வாகும். அப்போ தான் ஞானம்
கைகூடும். ஞானத்துக்கு அடுத்த இதுக்கு போகணும்னு சொன்னால் இது எல்லாம் மூணாவது தீட்சையில் இது எல்லா அத்வாக்களும் தரவாக இருந்தால்தான் அந்த ஞானத்தை உபதேசம் பண்ணும்பொழுது இதில் சூட்சமங்களெல்லாம் சொல்லும்போது புரியும். ஒயரிங்கே பண்ணாமல் கனெக்ஷன் கொடுத்தா ஒன்றுமே வேலை செய்யாது இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இதில் இந்த அத்வாவை பற்றி சொல்கிறார். எப்படின்னா இந்த 5 சொன்னாங்க இல்லையா, கலை 5 கலைன்னு சொன்னாங்க இல்லையா, கீழேருந்து மேலே நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை இல்லையா, 5 கலை. அப்போ அதுக்கு அடுத்தது மந்திரம். இந்த 5ல் எப்படி பிரியுதுன்னு 11 மந்திரம் இருக்கு இல்லையா, 2 2 2 2 3ன்னு பிரியுது 11 மந்திரம். அதுக்கப்புறம் தத்துவம் 36 தத்துவங்கள் 1 23 7 2 3ன்னு பிரியுது. இந்த மந்திரம் தெரிஞ்சிருந்தால் அது என்னென்ன மந்திரம்னு முதல்ல ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும்ல. இந்த நம்பரே ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அது இது முதல் தீட்சையில் இந்த 3 வந்துடும். இதனுடைய 2க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தெரியும். இதில் நிவர்த்தி கலையில் என்னென்னலாம் இருக்குது, பிரதிஷ்டா கலையில் என்னென்ன இருக்குன்னு தெரியணும் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பதமந்திரம்னு சொன்னதில் 81 28 21 20 11 1 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் 108 புவனங்கள் இருக்குது. 108 புவனங்கள் 224 புவனங்கள் இருக்குது. அதில் 108 கீழே இருக்குது. 224 புவனங்கள் 108 56 27 18 15ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வண்ணங்கள். வண்ணங்கள்னா 51 அக்ஷரங்கள். நம்ம தமிழில் 12 உயிர் எழுத்து 18 இல்லையா, அப்புறம் ஆயுத எழுத்து 1 எத்தனை வருது, 31 வருதா. நம்ம தமிழில் 31 அக்ஷரங்கள் வச்சுருக்கிறோம். சன்ஸ்கிரிட்டில் 51 அக்ஷரங்கள். அதுதான் வண்ணம்னு பேர். 51 வண்ணங்கள். இந்த 51 வண்ணங்கள் இந்த 5 பிரிவாக எப்படி இருக்குன்னு சொல்லி அதில் கீழே 1, அடுத்தது 24, அடுத்தது 7, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 16, 51 அக்ஷரங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்குது இது. இப்போ இதில் என்ன சொல்கிறார், அந்த நம்பரை மட்டும் சொல்கிறார். இதில் 6 அத்வாக்களுடைய நம்பரை மட்டும் சொல்கிறார். யோகாதிகாரம் என சமயம் விஷேடம் வரும் பொருவில் நிர்வாண மந்திரங்கள் மந்திரங்கள் 20 அத்வா, பதங்கள், வண்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள், கலைகள் இறங்கு அடைவில். இதில் தொகை எவ்வளவுன்னு சொல்கிறார், டோட்டல் மட்டும் சொல்கிறார். 11 இல்லையா, 11 மந்திரங்கள்ங்கிறது 11, 81 பதமந்திரம் 81, 51 வண்ணங்கள் 51, 224 அப்படிங்கிறார். 6 36 தத்துவங்கள் 224 அதே சொல்கிறார். 5 கலைங்கிறது 5 கலை, நிவர்த்தி கலை பேசுகிறார். அந்த மாதிரி பரந்த நெறி அறுவகையும் ஒருவி. இது நெறின்னா வழி. அந்த பேரின்பத்தை அடையணும்னா அதுக்கு வழி. அத்துவானாலே வழி. 6 அத்துவாக்கள். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் குரு மூலமாக அதனுடைய ரகத்தை சொல்லும் பொழுது அந்த பேரின்பத்தை அடைய முடியும். அதான் சொல்கிறார், பரந்த நெறி அறுவகையும். இந்த 6 அத்துவாக்களும் 6 வழிகள். ஒருவி நினைவு அறிதான். இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணும். ஒருவி நினைவு. பரபதத்துள் உயிர் விரவும் பயிற்றும் அன்றே. பரபதம் மேலான பதம். பரபதம் மேலான அந்த பேரின்ப நிலைக்கு போகணும்னு சொன்னால் இந்த 6 அத்வாக்கள் முக்கியம் அப்படிங்கிற இதில் சொல்கிறார். அடுத்தது நூல் செய்த வழியும் பயனும் பெயரும். கிரியை என மறுவும் அவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிளர்க்கும் உண்மை. சரியை கிரியா யோக தன்மையோர்க்கு சாலோக சாமீப சாரூபங்கள் மறுபியிடம் உயர் ஞானம் 2. அதாவது ஞானம் 2 அப்படின்னு. அபரஞானம் பரஞானம். ஞானத்தை 2 வகையாக, அபரஞானம் பரஞானம். அப்போ பரஞானம் தான் மேலான ஞானம். அம்பாளுடைய அருள் இருந்தால்தான், அந்த பரம்பொருளுடைய அருள் தானே அம்பாள். அந்த ஞானம்னாலே அம்பாள் தான். ஞானம் அப்படின்னாலே அம்பாள். எப்படி ஒரு சூரியன் எங்கேயோ இருக்குது, சூரியனை நம்ம எங்கேயோ இருக்குது,
அதனுடைய ஒளி தான் நம்மகிட்ட வருது, ஒளி தான் நம்ம மேலே படுது. அந்த சூரியன் தான் சிவம், அந்த ஒளி தான் அம்பாள். இந்த மாதிரி பரம்பொருள் இருக்குது. அந்த பரம்பொருளுடைய அருள் தான் நமக்கு கிடைக்குது. பரம்பொருளுடைய அருள் தான் என்ன செய்யணும், இந்த உயிரை பரம்பொருளோட இரண்டரை கலக்க வச்சு பேரின்பெற்ற கொடுக்கறத செய்கிறது அந்த அருள் தான். அதனால் அந்த அருள் நமக்கு கிடைச்சதுன்னா அதுதான் பரஞானம். அபரஞானங்கிறது இந்த மாதிரி ஆகம நூலெல்லாம் படிக்கிறது கொள்வது அந்த மாதிரி கிடைக்காது. இது அபரஞானம்னு சொல்கிறது. பரஞானம்ங்கிறது குருவினாலே அந்த ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த அருளின் மூலமாக நம்ம அடையணும் அப்படிங்கிறது. சரியே கிரியா யோக தன்மையோர்க்கு சாலோகம் சாமீப சாரூபங்கள். அதாவது முதல் தீட்சை வாங்கினாக்கா சாலோகம் அப்படின்னா சிவலோகத்துக்கு போயிடலாம். முதல் தீட்சை வாங்கினா குறைஞ்சபட்சம் ஒரு தீட்சையாவது வாங்கிட்டோன்னா இந்த நரகலோகம் பூலோகம் சொர்க்கலோகத்துக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. சிவலோகத்துக்கு போயிடலாம். நம்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும் சிவலோகத்தில். அதுக்கப்புறம் ரெண்டாவது தீட்சை வாங்கிட்டோன்னா சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருந்து அணுக்கத்தொண்டு செய்கிறது. சுந்தரமுத்து சுவாமிகள் பக்கத்தில் விபூதி வச்சுக்கிட்டு தான் நின்னார், அணுக்கத்தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி மூணாவது தீட்சை வாங்கினாக்கா சிவபெருமானுடைய உருவமே வந்துடும், சாரூபம். அது நாலாவது தீட்சை வாங்கிட்டாக்கா சாயுச்சியம். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதான் உயர்ந்த பேரின்ப நிலையை அடையக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு நான் முதல்ல சொன்னோம் இல்லையா. இந்த உடம்பு தான் 36 தத்துவங்கள். அஞ்சா பிரிக்கணும். முதல்ல சொன்னோம் இல்லையா 5. அப்போ நிர்வாண தீட்சையில் தான் அது செய்வாங்க. நிர்வாக தீட்சை என்ன பண்ணுவாங்க, அந்த முடியிலேருந்து ஒரு பட்டு நூலை கட்டி தொங்க விட்டு அதில் முடிச்சு போட்டிருப்பாங்க.